வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இறைவனை கண்டு கொண்டே அறிவாய் இறைவனை காணுகின்றே இறைவனை கண்டு கொண்டே அறிவாய் இறைவனை காணுகின்றே குறைவின்றி குற்றமின்றி குணத்தில் உயரறிவாய் குறைவின்றி குற்றமின்றி குணத்தில் உயர் அறிவாய் மறைபொருளாக உள்ள மாபெரும் மெய்ப்பொருளாம் இறைவனை கண்டு கொண்டே அறிவாய் இறைவனை காணுகின்றே அறிவின் உயர்நிலையில் அன்பும் கருணையுமாய் நெறியில் சிறந்த போது நீங்காத இன்ப ஊற்றாய் அறிவின் உயர்நிலையில் அன்பும் கருணையுமாய் நெறியில் சிறந்த போது நீங்காத இன்ப ஊற்றாய் பொறியெனும் புலன் ஐந்தில் பொங்கு தன்மாத்திரையாய் பொறியெனும் புலன் ஐந்தில் பொங்கு தன்மாத்திரையாய் சிறிதும் பெரிதுமாகி சிந்தனைக்கு ஊற்றான இறைவனை கண்டு கொண்டே அறிவாய் இறைவனை காணுகின்றே எங்கும் எக்காலத்தும் எல்லா பொருட்களோடும் தங்கி தழைத்தோங்கி தன்னை வெவ்வேறா காட்டி எங்கும் எக்காலத்தும் எல்லா பொருட்களோடும் தங்கி தழைத்தோங்கி தன்னை வெவ்வேறா காட்டி பொங்கி ததும்பி இன்ப பூரிப்பால் நிறைந்துள்ள பொங்கி ததும்பி இன்ப பூரிப்பால் நிறைந்துள்ள கங்குல் பகலிரண்டின் காரண பொருளான இறைவனை கண்டு கொண்டே அறிவாய் இறைவனை காணுகின்றே ஆதி நிலை வெளியாய் அணுவோடைம்பூதமாகி பேதித்த உயிர்களில் பிழையில்லா நெஞ்சமாய் மாதிக்க இடமின்றி வளரியல் போக்கமதாய் பாதிக்க இடமின்றி வளரியல் போக்கமதாய் நீதிக்கு நிலைக்களனாக விளங்குகின்ற இறைவனை கண்டு கொண்டேன் அறிவாய் இறைவனை காணுகின்றேன் உத்தம நண்பர்கால் உங்கட்கும் உரியது சித்தமேனும் உயிர்க்குள் சிறப்பாய் விளங்குவது உத்தம நண்பர்கால் உங்கட்கும் உரியது சித்தமேனும் உயிர்க்குள் சிறப்பாய் விளங்குவது முத்தர்கள் அறிவினில் முழுமையாய் திகழ்வது முத்தர்கள் அறிவினில் முழுமையாய் திகழ்வது இத்தனை சிறப்போடும் எல்லார்க்குள்ளும் நிறைந்த
இறைவனை கண்டு கொண்டேன் அறிவாய் இறைவனை காணுகின்றேன் இறைவனை கண்டு கொண்டேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. மிக்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவுரலோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் மற்றும் குருவணக்கம் பாடிட அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்தியங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிடை உணர்தல் இயக்கம் ஆகி நீதி நெறி போனர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து கொண்டாற்றி இன்பம் காண்போம், இன்பம் காண்போம், இன்பம் காண்போம். குரு வணக்கம். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய், என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய், சென்னியில் சிந்தை வைத்து சீர்த்தவம் முறையாய் செய்தேன், சென்னியில் சிந்தை வைத்து சீர்த்தவம் முறையாய் செய்தேன், உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய், உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய், முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன், முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன், என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய், என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய், இறைவா என் குருவாய் வந்தாய், இறைவா என் குருவாய் வந்தாய். குருவே பொய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றே
உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி பொய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றே உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு. செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்த பல விளக்கம் கண்டேன். குரு சிந்தனையில் ஆழ்ந்த பல விளக்கம் கண்டே. குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையான 9 மைய தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, தொடர் நற்சிந்தனை இறை விஞ்ஞானம் சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சென்ற பெருமக்களே, இறை விஞ்ஞானம் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 34ஆம் பாகம் ஆத்மாவை பற்றிய 13ஆம் வகுப்பிலே மேலும் சில கருத்துக்களை சிந்திப்போம். நேற்றைக்கு ஆத்ம தூய்மைக்கான தேவை தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. மனம் அறிவாக மாற்றம் பெற வேண்டும், மேன்மை பெற வேண்டும். மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம். மனம் உயர் விலையினில் மருவி தோய்ந்திட மனம் விரிந்து அறிவென்னும் மா பதம் எய்திடும். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ள. மனம் புலன் உணர்வினில் மயங்கி நிற்பதனால் இந்த மாயையிலேயே சிக்கிக்கொண்டு கடைசி வரைக்கும் வாழ்ந்து முடிந்து போகிறது. மயக்கத்திலே பிறந்து, மயக்கத்திலே வளர்ந்து, மயக்கத்திலே வாழ்ந்து, மயக்கத்திலேயே முடிந்து போகின்ற அவலம். ஆனால் இந்த மனதின் நோக்கம், அவருடைய பயணம் எதை நோக்கி இருக்கிறது என்ற ரகசியத்தை அறிந்து கொண்டால் மனம் உயர் வெளியினில் மருவி தோய்ந்துவிடும். எப்படி என்றால், எல்லா உடல் புலன்களுக்கும், செயல் புலன், உணர்புலன் எல்லாவற்றுக்கும் அளவு முறை என்ற விதி உண்டு. ஆனால் மனதுக்கு எல்லை கோடு உண்டா? மைண்ட் ஹேஸ் அன்லிமிட்டெட் கெப்பாசிட்டி. அதுக்கு எல்லை கோடே கிடையாது.
எவ்வளவு அனுபவித்தாலும் இன்னும் வேண்டும் என்றுதான் கேட்குமே தவிர போதும் என்று மனம் சொல்லவே சொல்லாது. காரணம் என்ன என்றால், அது நாடுகின்ற இன்பம் வேறு. அது நாடுகின்ற இன்பம் வேறு. அதை நமக்கு எடுத்து விளக்கி சொன்னவர்கள் ஞானிகள். மனதுடைய ஓட்டம் தன் மூலத்தை நோக்கிய பயணம். எப்படி கடலிலிருந்து சூரிய வெப்பத்தால் ஆவியாகிய நீர் மீண்டும் கடலை வந்து சேர்கின்ற வரைக்கும் அதன் ஓட்டம் நிற்பதில்லை. இந்த வரைக்கும் இதனுடைய ஓட்டமும் நிற்பது இல்லை. ஆத்மாவின் பயணம் முடிவது இல்லை. இந்த இடம்தான், இந்த சுகத்தை தான் மனம் நாடுகிறது என்பது நமக்கு தெரியாதது காரணத்தினால புது புது அனுபவங்களை தந்து கொண்டே இருக்கிறோம். அதுவும் இதிலே நான் தேடுகின்ற சுகம் இருக்குமா என்று தேடி பார்க்கிறது இது அல்ல என்று அடுத்த கட்டத்தை நாடுகிறது. கிடைக்கின்ற வரைக்கும் பெரிதாக தோன்றி கிடைத்து அனுபவித்த பிறகு இவ்வளவுதானா என்று எண்ணி இதை விட்ட உயர்ந்த ஒன்று கிடைக்காதா என்று மனம் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கும். அந்த உயர்ந்த ஒன்று எது என்றால் அதன் மூலமாகிய பரமாத்மா. இந்த நுட்பம் நமக்கு தெரியாத காரணத்தினால் புற இன்பங்களிலே தேடிக்கொண்டிருக்கின்றோம். எனவே மனம் தனது நோக்கத்தை உணர்ந்து அதற்கு தகுந்த வழிவகை இதுதான் என்று ஒரு குருவின் மூலம் கண்டெடுத்து விட்டால் மனம் உயர் வெளியினில் மருவி தோய்ந்திட மனம் விரிந்து அறிவென்னும் மாபதம் எய்திடும். பேரறிவோடு ஒன்றிவிடும். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. எல்லா மர என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபபதி. எல்லா மர என இழந்த நலம். இப்போ அனுபவங்கள் எல்லாம் மறைந்து போகின்றன, மறந்து போகின்றன. அதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், ரமண மகரிஷி. எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நான் உணர்ந்த போது மக்கள் என்னை மகான் என்றார்கள். இதுல 2 கருத்து இருக்குங்க. எனக்கு அது தெரியும், இது தெரியும், பிரம்மவிதி எல்லாம் தெரியும் என்று கற்றுக்கொண்டவற்றின் மீது ஒரு பற்று வைத்திருக்கிறோம். ஓஷோ சொல்லுவார், not only your knowledge grows, your idiotism also grows along with. நெல் மட்டும் வளர்வதில்லை, நெல் பயிரோடு சேர்ந்து களையும் வளரும். நம்முடைய கற்றறிவு மட்டும் வளர்வதில்லை, அதோடு சேர்ந்து ஆணவமும் வளரும். எனவே இந்த இருமைத்தன்மை இருந்து கொண்டே இருக்கும். எது வரைக்கும்? இதெல்லாம் மறந்து போகின்ற வரைக்கும். எப்படி மறந்து போகும்? தனக்கென்று எந்த பற்றுதலும் இல்லாத ஒன்றை பற்றுகின்ற போது. பற்றுக பற்று அற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. அப்ப தனக்கு ஒன்றுமே தெரியாது என்று இருக்கின்ற சுத்த வெளியோடு மனம் லயமாகின்ற போது இது கற்றவை அனைத்தையும் அலட்சியப்படுத்தி விடுகிறது, பயன்படுத்துவதே இல்லை. அதான் எல்லா மர என இழந்த நலம், அது தெய்வீக பேரின்பம். எனவே மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. இந்த பக்குவத்தை அடைந்த மகானை, பெரிய ஆள் பெருமாள், அவர் வேறு தெய்வம் வேறு என்று இல்லை. அதனால்தான் மகான்களையும் நாம் தெய்வத்தின் அம்சமாகவே வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த மாற்றத்தை படிப்படியாக சந்திக்கணும்.
பிறக்கின்ற போதே ஞானம் வந்துடாதுங்க. திருஞான சம்பந்தருக்கு ஞானம் வந்துருச்சுன்னு ஒரு கதை இருக்கு. இவன் தான் உயர்ந்தது, வயனும் தாழ்ந்தது என்ற எண்ணம் இருக்கிற போது எப்படி ஞானம் பெற்றிருப்பார்? வேதம் கடந்தது ஞானம். இப்படி சரித்திரத்துல நிறைய குழப்பங்கள் எல்லாம் இருக்கும். அதிலே சிந்தித்து பார்த்தால் தான் உண்மை தெரியும். மத்தவங்க சொல்றதே நம்பிட்டு இருந்தா என்றைக்கும் மாயையில் சிக்கிய வாழ்க்கை தான். தெளிந்தறிவுக்கு வரைய முடியாது. இந்த பக்குவம் படித்தளமாக கிராஜுவல் டெவலப்மெண்ட் முன்னேறி கொண்டே வரணும். அருமையான ஒரு வார்த்தை, ஆங்கில வார்த்தை உண்டு, மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் என்று சொன்னா நிர்வாகம் செய்வது என்று பொருள் கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த வார்த்தைக்குரிய பொருள் பாருங்க, மேன் பிளஸ் ஏஜ் பிளஸ் மெண்ட், மேனேஜ்மெண்ட். மனிதன் வயதுக்கு தகுந்தாற் போல் பக்குவமாக வேண்டும். ஒரு வயதான் தவறு செய்தேன்னு சொல்லுங்க, என்ன பெருசு, வயசுக்கு தகுந்த பக்குவம் வேண்டாமான்றாங்க இல்லையா? அப்ப வயது ஆக ஆக பக்குவத்தை நோக்கியே பயணிக்க வேண்டும். ஏன்னா பூ மலர்ந்த பிறகு சூளுற்றால் அது விருட்சமாகிற வரைக்கும் மலர்ந்து கொண்டே போகுது இல்லையா? அது போல பிறந்த மனிதன் வயதுக்கு தக்க போல பக்குவம் அடையவும் வேண்டும். அப்படி அடையாதவ எப்போது அடைந்தவர்கள் அவனுக்கு வழிகாட்டுவதுதான் நிர்வாகம். அப்ப தன்னை ஆள தெரிந்தவனே மற்றவரை ஆள முடியும். ஒரு நல்ல தொழிலாளி தான் நல்ல முதலாளியாக இருக்க முடியும். இன்டர்வியூ தெரியாதவங்க இன்டர்வியூ பண்ண முடியாதுங்க. ஏன் எத்தனையோ நிர்வாகத்தில் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்புறம் பெரிய அறிவாளின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்தீங்க, ஆனா அவரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமா இருக்கு, எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? அப்போ இன்டர்வியூ தெரியாதவர்கள் இன்டர்வியூ செய்ய முடியாது. அதே போல தன்னை ஆள தெரியாதவன் அடுத்தவர்களை ஆள முடியாது. மேனேஜ்மெண்ட் இஸ் தி ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் த்ரூ அதர்ஸ். அது ஒரு கலை, நிர்வாக கலை. அப்ப அந்த நிர்வாகம் எங்க ஆரம்பிக்குது? தன்னிலே தொடங்க வேண்டும். அப்பதான் அந்த நிர்வாகம் சிறப்பாக இருக்கும், வன்முறை இல்லாம இருக்கும். இப்படி பக்குவம் அடையாதவனை சீர்திருத்த வேண்டிய சாத்விக கடமை அறிஞர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு உண்டு. அப்போ மெண்ட் ஆகவில்லை என்றால் அதை திருத்தி அமைப்பது அமெண்ட். இந்த சாத்விக முறைக்கு பயன் கிடைக்கவில்லை என்றால் சற்று அதிகாரத்தை பயன்படுத்தணும். அச்சுறுத்துவது, டிமாண்ட். நீ ஒழுங்கா வேலை செய்யல, மெமோ, சஸ்பென்ஷன், டிஸ்மிஸ். அச்சுறுத்தி திருத்துவது டிமாண்ட். இதற்கும் பயனில்லை என்றால் சிறு தண்டனை மூலம் திருத்துவது கமிட்மெண்ட், கமாண்ட். ஆனால் தன் பதவிக்காக, பதவி உயர்வுக்காக சக ஊழியர்களை கசக்கி பிழிவது நிர்வாக திறமையாக பாராட்டப்படுகின்ற அவலம்தான் இன்றைய காலகட்டம். கில்லிங் அதர்ஸ் பெனிஃபிட் இஸ் கால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில். காரணம், உறவிலும் நட்பிலும் சுயநலம் மையம் கொள்வதால் மற்றவர் உணர்ச்சிகளையும் தேவைகளையும் உரிமையையும் சுதந்திரத்தையும் மதிக்க வேண்டும் என்ற பண்பாடு தலைமறைவாகிவிட்டது. மற்றவர் மூலம் பெறுகின்ற நன்மைகளுக்கு நன்றி பாராட்டும் பண்பாடும் தொலைந்து போனது. சிந்தித்து பார்த்தா இதெல்லாம் கசப்பான உண்மைகள் தானே. இதுவரைக்கும் நாம் சிந்தித்து பார்க்காத கசப்பான உண்மைகள். விதிவசத்தால் ஒரு முறை பதவிக்கு வந்தவர் அரசியல்ல, விதிவசத்தால் ஒரு முறை பதவிக்கு வந்தவர் சாகும் வரை தானே பதவியில் இருக்க வேண்டும் என்று நினைப்பதும்
தகுதி இருக்கிறதோ இல்லையோ, என் மகனே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதும் இதில் போய் நிற்கும் என்றால் தமோ குணம் தலைவரித்து ஆடுவதிலே நிற்கும். தகுதி உள்ளவனை பின் தள்ளி எல்லா கேப்பரித்தனமும் பண்ணி அதர்மத்தில் அடைவது, அது தமோ குணம். மற்றவரை துன்புறுத்துகின்ற சாடிசம். அதர்மம் ஆராதிக்கப்படும். பேச்சில் இருக்கும் தர்மம் செயலில் இருப்பதில்லை. செய்வதை சொல்ல மாட்டாங்க, சொல்வதை செய்ய மாட்டாங்க. ஆனா மக்களை கவர்ச்சி வார்த்தைகளிலே ஏமாற்றிக் கொண்டிருப்பாங்க. காலம் காலமாக தமிழ்நாட்டு அறிவாளிகள் கிட்டத்தட்ட 60 வருஷமா ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. காமராஜருக்கு கொடுக்கின்ற ஒரு மரியாதை என்னன்னு பாருங்க, மற்றவர் கொடுக்கின்ற மரியாதை என்னன்னு பாருங்க. இவரெல்லாம் மனிதர்களா? எனவே பேச்சில் இருக்கின்ற தூய்மையும் தர்மமும் ஒழுக்கமும் செயலில் இருப்பதில்லை. தீய 6 குணங்கள் இருக்கின்ற வரைக்கும் ஆத்ம தரிசனம் தலை வச்சு கூட படிக்காது. அதாவது கடமையை செய்பவன் கடவுளை நாடுவான், கடவுளை உணர்ந்தவன் கடமையில் வாழுவான். அப்படி வாழ்ந்து காட்டிய கர்ம வீரர் காமராஜர். கடமையை செய்யவில்லை என்றால் கடவுள் இவன் இருக்கிற பக்கம் கூட வரமாட்டாரு. இவன் வேணா கோயில போய் இறங்கலாம், வீட்டுக்கு பூசாரிலாம் கூட்டிட்டு யாகம் நடத்தலாம். ஆனா தெய்வத்தின் திருவருள் கிட்டவே கிட்டாதுங்க. இதெல்லாம் திருட்டுத்தனத்துல தக்க வைத்துக் கொள்கின்ற, பெருக்கிக் கொள்கின்ற செல்வமும் அதிகாரமுமே தவிர இறைவன் தந்தது அல்ல. கண்ணாசன் சொல்லுவார், ஆண்டவன் தந்தது ஓரளவு, இங்கே அவனவன் திருடியது எவ்வளவு என்பர். செல்வம் மட்டுமல்ல, பதவியும் சேர்த்துதான். எனவே ஆத்ம தரிசனமும் பெற முடியாது, மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையும் கிட்டாதுங்க. அதிகாரம் இருக்கும், மனசுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கா, நிறைவு இருக்கா? வராது. மனதில் எந்த விதமான கலங்கமும் இல்லாத பக்குவமே முழுமையான பாதுகாப்பு. அதாவது தன்னை காக்கின்ற அரண். அதாவது என்ன சொல்ற வாழ்வர், மற்ற எல்லாம் நீர்த்த பிற ஒரு குரல் நினைவு வர மாட்டேன்றது. அறமே ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடிய அரணாக இருக்கும் என்று சொல்வார். வாழ்க்கை என்பது ஒரு கனவை போன்றதுதான். எப்படி கனவில் தோன்றிடும் காசும் பணமும் கைகளில் விழுவதில்லையோ, இதுபோல் பொருள் சார்ந்த வாழ்வில் எண்ணற்ற அனுபவங்களை பெற்றாலும் அவை ஆத்ம லாபத்திற்கு பயனாவதில்லை. வாழ்கின்ற காலத்தில் அனைத்து இன்பங்களையும் நிறைவாக தூய்க்க வேண்டும். அதே சமயம் இது நமக்கு சொந்தம் அல்ல என்ற உணர்வும் வேண்டும். அதைத்தான் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு, சந்நியாசம், துறவு, டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட். உயிரை போக்கக்கூடிய மின்சாரத்தை பாதுகாப்பு சாதனங்கள் மூலம் நாம் பயன் கொள்வதைப் போல சிக்கல் மிகுந்த உலக வாழ்வை தவத்தின் மூலம் பயன் கொள்ள வேண்டும். இல்லறமே வேண்டாம் என்று ஒதுங்குவது மின்சாரமே வேண்டாம் என்று விளக்குவதை போன்றதுதான். இது போலத்தான் போலி துறவிகளும் பக்தர்களும் எனக்கு குடும்பம் இல்லை, ஆசை இல்லை என்றெல்லாம் மக்கள் மத்தியிலே தன்னை பிரலாபித்துக் கொண்டு அந்தரங்கத்தில் அனைத்தையும் துவைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிவன் பெயரை சொல்லிக் கொண்டு, திருநீர் அணிந்து கொண்டு, மது உண்டு மங்கை கொண்டு மக்களை ஏமாற்றுகின்ற மாந்தர் உண்டு என்று கண்ணாசன் பாட்டில் ஒன்று வரும்.
எனவே தெய்வீக உணர்வில் அறிவே இன்பமாகிறது. பகுத்துணர்வில் சிற்றின்பம், இறை உணர்வில் பேரின்பம். எனவே அறிவின் மறு பெயர் இன்பம். அறிவு சார்ந்த வாழ்க்கையும் இன்பமயம்தான். துன்பத்தின் சாயல் கூட இருக்காது. இதற்கு மாறாக மனம் சார்ந்த வாழ்வில் சில சமயங்களில் அறிவின் எழுச்சியால் மனம் இன்பத்தை துய்த்தாலும் பெரும்பாலும் மனம் பிரச்சனைகளை நோக்கியே பாயும். மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்றார் கண்ணதாசன். மூன்றாவது, இந்த மனம் அறிவாக மாற்றம் பெறுவதற்கு என்ன வேணும்? ஆறுமுகமான பொருள் நான் அறிய வேண்டும். ஆறுமுகமான பொருள் நான் அறிய வேண்டும். இது மூன்றாவது படித்தளம். Mind has unlimited capacity because the conscious is unlimited. இறைநிலை எல்லையில்லாத ஆற்றலாக இருப்பதால், அங்கிருந்து வந்த ஆற்றலே மனமாக செயல்படுவதால் மனதுக்கும் எல்லை இல்லாத ஆற்றல் உண்டு. மனம் தன் மூலத்தை உணர்ந்தால் மட்டுமே புலன் இன்பங்களில் நிறைய பெறும். தவத்தின் மூலம் மனம் ஆல்பா அலையிலிருந்து தீட்டா டெல்டா நிலைக்கு போகிற போது தன் மூலத்தை அறிந்து நிறைவும் பெறும். அலைவேகம் குறைய குறைய மனம் அறிவை நோக்கி பயணிக்கிறது. மகர்ஷி ஒரு கவியில சொல்லுவாங்க, அலை அலையாய் இயங்கும் மனதின் அடித்தளமே நிலை பொருள். அலை அலையாய் இயங்கும் மனதின் அடித்தளமே நிலை பொருள். அது தெய்வம், கடல் போன்று, அலை போன்றதே மனம். நிலை பொருளாம் இருப்பு சிவம் நித்தியம் என்று ஓதிடும் நெடுவெளி உன் அறிவாகும் உனது அலையே மனம். நெடுவெளி அறிவு, எனது அலையே மனம். இங்க ஏன் இந்த வார்த்தை கவனிச்சு பாருங்க, நுட்பமான கருத்து. அந்த நெடுவெளி உன் அறிவாகும் ஒரு பின்னத்துல, உனது அலையே மனம். உணர்ச்சி 14 40 வரைக்கும் உள்ள அலைவேகத்திலே நான் செய்த என் முன்னோர் செய்த செயல்களின் பதிவுகளே பிரதிபலிக்கின்ற போது மனம் என்ற பெயர். அப்ப நமது அலை தானே மனம். இறைவனின் அலை அறிவு, நமது அலை மனம். அப்ப இறைவனே நாமாகவும் வந்து அனுபவங்களை சுமந்து மனமாகவும் செயல்படுகின்றார். நீரின் இருப்புக்கு கடல் ஓஷானிக் என்றும், காற்றழுத்தத்தால் எழுச்சி பெற்ற நீரின் வேகத்துக்கு அலை டைட்டானிக் என்றும் பெயர். அதே போல நம்மிடம் இருப்பாக மையம் கொண்ட தெய்வத்துக்கு விஸ்டம் அறிவு என்றும், உணர்ச்சியால் எழுச்சி பெற்ற தெய்வத்துக்கு மனம் மைண்ட் என்றும் பெயர். MIND மைண்ட், மேன் இன்சைட் டிவைன், அதான் மைண்ட். மனம் வேகத்திலிருந்து ஒடுங்க ஒடுங்க அறிவாக மாற்றம் பெறும். ஒடுங்கணும், அதான் இன்டியூஷன் உள்ள போகக்கூடியது. அஸ்கா சர்க்கரை கரும்பு சர்க்கரை இரண்டும் கரும்பின் மறு வடிவங்கள் தான். ஆனாலும் கரும்பு சர்க்கரை உடலுக்கு ஊறு விளைவிப்பது இல்லை. அஸ்கா சர்க்கரை ஊறு விளைவிக்கிறது. காரணம் அதனோடு கலந்த விஷம். மூலம் ஒன்றாக இருந்தாலும் முடிவுகள் வேறு வேறாக வர காரணம் வியக்க வேறுபாடுகள், வாழ்க்கை அனுபவங்கள். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும், சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையான். மனம் என்பது முழுமையை நோக்கி ஓடுகின்ற அறிவின் பயணம் என்று பார்ப்போம். The journey of consciousness towards perfection. அறிவின் பயணத்தில் அறிவே மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உண்மை தெரியாததனால் வாழ்க்கையில் அனுபவ பொருட்களை வைத்து வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கின்றோம். மனமும் தூய்க்கிறது, பிறகு சலித்து போகிறது.
ஆத்மாவில் உள்ள முன்வினை தன்வினை பதிவுகளே மனமாக வெளிப்பட்டு மூளையிலே மோதி எண் அலைகளாகும், எண்ணங்களே சொல் செயலாகவும் வளர்ச்சி பெறுகின்றன. மனதிலே கெட்ட எண்ணம் வருகிறது என்றால் என்ன அர்த்தம்? பதிவு கெட்டதுன்னு அர்த்தம். அப்போ கெட்ட எண்ணம் வர வேண்டாம், வர வேண்டாம், வர வேண்டாம், பாசிட்டிவ் திங்கிங்னா எப்படி வரும்? அற வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு தான் பாசிட்டிவ் திங்கிங் சாத்தியமே தவிர, பாசிட்டிவ் திங்கிங் பயிற்சி எடுத்தவர்கள் எல்லாம் பாசிட்டிவ் திங்கிங் செய்ய முடியாது. மைண்ட் இட் செல்ஃப் நெகட்டிவ் ஃபோர்ஸ், யூ கேனாட் திங்க் பாசிட்டிவ்லி என்பார் ஓஷோ. மைண்ட் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ், சைத்தான். யூ கேனாட் திங்க் பாசிட்டிவ்லி. மனம் அறிவாக மாறினால்தான் பாசிட்டிவ் திங்கிங் வருமே தவிர, சும்மா மோட்டிவேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணா மட்டும் பாசிட்டிவ் திங்கிங் வந்துடாது. இதற்கான மாற்றம் என்னென்றால் செயல் திருத்தத்திற்கு மூலம் மன திருத்தம். மனதை திருத்தி அமைப்பது என்பது ஆத்மாவில் உள்ள பதிவுகளை அழிக்க முடியாது, மாற்றி எழுத முடியாதுங்க. என்ன செய்யலாம்? பயன்படுத்தாமல் விட்டுடணும், அவ்வளவுதான். எல்லாம் அங்கத்தான் இருக்கும். ஆனா எனக்கு வேண்டாம், அப்படியே இருக்கட்டும் என்று உபயோகப்படுத்தாமல் விட்டு விடுவதே தவிர வேறு மார்க்கம் கிடையாது. எப்படி போன வருஷம் தைச்ச ட்ரெஸ் இருக்கும், இந்த வருஷம் கொஞ்சம் பருத்துட்டோம் சொன்னா அதை பயன்படுத்த முடியுமா? முடியாது. கொஞ்சம் இழைச்சா பயன்படுத்திக்கலாம். ஆனா என்னதான் இழைச்சாலும் குழந்தையில தைச்ச ட்ரெஸ் போட முடியுமா? அது போலதான். அதை கூட வேண்டாம்னா நெருப்புல போட்டு பொசிக்கிடலாம். அனுபவங்களை அப்படி பொசுக்க முடியுமா? இல்லை வேற யாருக்காவது தானம் பண்ண முடியுமா? கொடுக்கவும் முடியாது, பொசுக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. Characterization can never be erased. பெருங்காய பாத்திரத்தை எப்படி கழுவினாலும் வாசனை போகாது. அதுபோல ஆத்மாவில் உள்ள பதிவுகளை அழிக்க இயலாது, உபயோகப்படுத்தாமல் விட்டு விடுவதுதான் ஆன்மீகத்தின் சாதனை. ஒவ்வொரு மனிதனிடத்தும் நல்ல பதிவுகளும் தீய பதிவுகளும் கலந்தே இருக்கின்றன. இவற்றெல்லாம் எப்படி நன்மையாக செதுக்குவது என்ற கருத்தை நாளை வகுப்பில சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பாக நற்சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் இறை விஞ்ஞானம் என்ற தலைப்பிலே மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி வச்சலா சேஷாச்சலம் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வையகம் வாழ்க, வையகம் வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல், வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்த்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னெருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம்,
முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்த உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல்ல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையற்றும். நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசற்றும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.